الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين. قال الله تبارك وتعالى في القرآن العظيم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يريدون ليطفئوا نور الله بأفواههم والله متم نوره ولو كره الكافرون. صدق الله العلي العظيم. قال النبي صلى الله عليه وسلم: فجل الله لي بيت المقدس فطفقت أخبرهم عن آياته وأنا أنظر إليه. رواه البخاري أو كما قال عليه الصلاة والتسليم. رضينا بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا ورسولا وبمحي الدين عبد القادر جيلاني قدس الله سره اللذيذ شيخا ومرشدا. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் துவங்குவோமாக. சலாத்தும் சலாமும் ஹஸ்ரத் சையதுனா முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபவு தாபீன்கள், இமாம்கள், இன்று உலகத்திலே பல்வேறு பகுதியில் வாழக்கூடிய முஸ்லிம் சமுதாய மக்கள், குறிப்பாக இந்த ஜும்மாவுடைய தொழுகைக்காக முன்னமே வந்து அமர்ந்திருக்கிற நம் எல்லோரின் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நீங்கா நிலவட்டுமாகுக. ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் நீண்ட ஆயுளையும் நிறைவான செல்வத்தையும் நோயற்ற வாழ்வையும் குன்றாத மன நிம்மதியையும் சம்பூர்ணமான ஈமானிய பாக்கியத்தையும் தந்தருள் புரிவானாக. அன்பான பெருமக்களே, அல்லாஹுடைய அருளின் காரணமாக இன்னும் ஒரு சில தினங்களிலே இருலோக சர்தார் எம்பிரான் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த மாதமான ரபீஉல் அவ்வல் மாதத்தை நாம் எல்லாம் எதிர்நோக்கி காத்திருக்கிறோம். அன்பானவர்களே, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் எல்லா நிலைகளிலும் நினைக்கப்பட வேண்டிய முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவர்கள் பிறந்த மாதமான ரபீஉல் அவ்வல் மாதம் நெருங்குகிற இந்த வேளையிலே கூடுதலாக நினைப்பதும் பேசுவதும் கேட்பதும் அவர்களுடைய கண்ணியங்களை புரிந்து கொள்வதும் மிக பொருத்தமாகவே தெரிகிறது. அன்பானவர்களே, ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எல்லா நபிமார்களையும் தன்னுடைய தூதர்களாக தேர்ந்தெடுத்து அனுப்பியிருக்கிறார். அத்தனை தூதர்களிலும் சிறந்தவர்களாக, மிக மிக உயர்ந்தவர்களாக முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறார். அல்லாஹுக்கு அடுத்தபடியாக ஒவ்வொரு முஸ்லிமும் நினைக்க வேண்டிய ஒரு மகத்தான மாமனிதர்
நமது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த வகையிலெல்லாம் அவர்களை கண்ணியப்படுத்த வேண்டுமோ அந்த நிலைகள் அனைத்திலும் ரப்புல் ஆலமீன் அவர்களை கண்ணியப்படுத்தி வைத்தார். எத்தனைதான் மனிதர்கள் நபி அவர்களை பற்றி தாறுமாறாக பேசினாலும் எழுதினாலும் அவர்கள் வாழ்ந்த காலத்திலும் சரி அல்லது இன்று வரையிலும் சரி பேசிக்கொண்டே இருந்தாலும் அவைகள் எதுவுமே எடுபடாத அளவுக்கு நபிகளாருடைய புகழ் விண்ணை நோக்கி உயர்ந்து போய்கொண்டே இருக்கிறது. குர்ஆனிலே ஒரு வசனம் இப்படி வருகிறது, யுரீதூன லியுத்ஃபிகூ நூரல்லாஹி பிஅஃப்வாஹிஹிம், அல்லாஹுடைய வெளிச்சத்தை தங்களுடைய வாய்களினால் ஊதி அணைப்பதற்கு சிலர் விரும்புகிறார்கள். ஆனால் அவர்கள் ஊத ஊத வல்லாஹு முத்திம்மு நூரிஹி, தன்னுடைய ஜோதியை அல்லாஹ் பூர்ணப்படுத்தி கொண்டே இருப்பான். வலவ் கரிஹல் காஃபிரூன், இறை நிராகரிப்பாளர்கள் வெறுத்தாலும் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய ஜோதியை பரிபூர்ணப்படுத்தி கொண்டே இருப்பான் என்று அல்லாஹ் கூறுகிறான். நபி அவங்க வாழ்ந்த காலத்தில் பல நேரங்களில் நம்ம கேள்விப்பட்ட நிகழ்ச்சிகளாக இருந்தாலும் இந்த நேரத்தில் அதை மீண்டும் நினைவுபடுத்துவது ரொம்பவும் பொருத்தமாகவே தெரிகிறது. நபி அவங்க வாழ்ந்த காலத்தில் எப்படியாவது நபி அவங்களை கேவலப்படுத்தணுங்கிறதுக்காக பலரும் பல நேரங்களில் முயற்சி செய்து கொண்டே இருந்தார்கள். ஹிஜ்ரத் செய்கிறதுக்கு ஒரு 5 வருஷத்துக்கு முன்னால் நபி அவங்க நபியாக ஆகி 13 வருஷம் மக்காவில் இருந்தாங்க. தன்னுடைய 53வது வயசில் தான் ஹிஜ்ரத்து போகிறாங்க. மதீனாவில் போய் 10 வருஷம் இருந்து அதுக்கப்புறம் வஃபாத்து ஏற்படுது 63வது வயசில். இப்போ ஹிஜ்ரத்து போகிறதுக்கு ஒரு 5 வருஷத்துக்கு முன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்படியாவது இழிவுபடுத்த வேண்டும் என்று நினைத்து நிச்சயமாக நபி அவர்களால் செய்யவே முடியாது என்று எதிரிகள் தீர்மானம் செய்து ஒரு மிகப்பெரிய குழுவே நபி அவரிடத்திலே வந்தார்கள். வலீத் இப்னு முகீரா, அபூ ஜஹல் இப்னு ஹிஷாம், ஆஸ் இப்னு வாயில், ஆஸ் இப்னு ஹிஷாம், அஸ்வத் இப்னு அப்து யகூஸ், அஸ்வத் இப்னு முத்தலிப் போன்ற மக்காவிலே பெரும் தலைவர்களாக எல்லோராலும் மதிக்கப்படக்கூடியவர்கள், மிகவும் செல்வாக்கு மிகுந்தவர்களாக இருந்தவர்கள் நபி அவர்களிடத்திலே வந்து சொல்கிறார்கள், நீங்கள் நபிங்கிறத நாங்கள் ஏற்றுக்கிறோம், நீங்கள் நபிங்கிறத நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம், ஆனால் அல்லாஹுக்கும் உங்களுக்கும் தொடர்பு இருக்கிறது என்பதை ஏதோ ஒரு வகையிலே நீங்கள் எங்களுக்கு நிரூபித்து காட்ட வேண்டும். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரின்னு சொல்லிட்டாங்க. அவங்க என்ன சவாலை சொல்ல போகிறாங்க, எது மாதிரியான விஷயத்தை பேச போகிறாங்க என்பதையெல்லாம் யோசிக்காமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் மீது தவக்குல் வைத்து நீங்கள் என்ன சொன்னாலும் அதற்கு நான் உடன்படுகிறேன் என்று நபி அவர்கள் சொன்னார். வந்த அத்தனை பேரும் சொன்ன ஒரு செய்தி, இதோ வானத்திலே இருக்கிற சந்திரனை நீங்கள் 2ஆக பிளக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை என்றார். அப்படியா, செஞ்சிடலாம். நபி அவர்கள் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தார்கள். சஹீஹுல் புகாரியில் இந்த செய்தி வருகிறது, திருமதி ஷரீஃபில் இந்த நபிமொழி வருகிறது, இன்னும் பிற நபிமொழி கிரந்தங்களிலே இந்த செய்தி பதிவாகி இருக்கிறது. பூமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்துவிட்டு தன்னுடைய ஆட்காட்டி விரலினால் வானத்திலே இருக்கிற சந்திரனை பார்த்து சைகை காட்டினார். அந்த சந்திரன் அப்படியே 2ஆக பிளந்தது. திருமதியில் வரக்கூடிய செய்தி, இன் ஷக்கல் கமரு அலா அஹ்தி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹத்தா சார ஃபிர்கத்தைன், நபிகளாருடைய காலத்திலே சந்திரன் 2ஆக பிளந்தது, 2 துண்டுகளாக ஆனது. சும்மா பார்க்கறதுக்கு பார்வையில் 2 பிளந்து சேர்ந்த மாதிரி அல்ல, 2மே தனித்தனியாக பிரித்து விட்டது. ஹதீஸினுடைய தொடரில் வருகிறது, 2ஆக பிளந்த சந்திரன் ஒன்று சஃபா என்ற மலைக்கு அப்பால் போனது, இன்னொன்று மர்வா என்ற மலைக்கு அப்பால் போனது. 2 துண்டாக தனித்தனியாக பிரிந்து விட்டது. வந்தவங்க எல்லாம் பெரும் தலைவர்கள்,
நபிகளாரால் செய்ய முடியாது என்று நினைத்து சவால் விட வந்தவர்கள். ஆனால் நடந்துருச்சு. பார்த்த உடனே என்ன தெரியுமா சொன்னாங்க? சஹிரனா முஹம்மது, முகம்மது நமக்கு சூனியம் வைத்து விட்டார். நம்ம தமிழில் சாதாரண நம்ம சொல்கிறதா இருந்தால் கண்கட்டி வித்தான்னு சொல்கிறோம்ல, நம்ம பார்க்குறதுக்கு அப்படி இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் உண்மையிலேயே அப்படி இருக்காது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம் எல்லோருடைய கண்களையும் கட்டி விட்டார். நமக்கு பார்க்கறதுக்கு தான் ரெண்டா பிரிஞ்ச மாதிரி தெரியுது. இதை எப்படி நம்ம நம்ப முடியும்? எப்படி இஸ்லாத்தில் இணைய முடியும்? அவர்களுக்குள் கருத்து வேறுபாடு வந்தது. ஒரு சிலர் சொன்னாங்க, அம்மா நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், நம்ம வேணால் இன்னொரு ஐடியா பண்ணுவோம். இந்த நேரத்தில் இந்த தேதியில் நம்ம நாட்டில் உள்ளவங்க எங்கேயாவது வியாபாரத்துக்கு போயிருப்பாங்க. அவங்க வந்த உடனே நம்ம அவங்கள்ட்ட கேட்போம், உண்மையிலேயே நீங்கள் சொல்கிற மாதிரி கண்ணை கட்டுறதா இருந்தால் பக்கத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய கண்களை வேணால் அவர் கட்டி இருக்கலாம். தூரமாக போயிருக்கிறவங்கள்ட்ட நம்ம கேட்டு பார்ப்போம். அவங்களும் அதே செய்தியை சொன்னாங்கன்னா அது உண்மையாகத்தான் இருக்கும், நம்ம நம்புவோம் என்று ஒரு சிலர் சொன்னார்கள். قال بعضهم لئن كان سحرنا فما يستطيع أن يسحر الناس كلهم. உண்மையில் நம்முடைய கண்களை கட்டுவதாக இருந்தால் நம்முடைய கண்களை வேணா அவர் கட்டியிருக்கலாம், தூரமாக போயிருக்கிறவங்களுடைய கண்களை கட்ட முடியாது, கொஞ்சம் பொறுத்திருந்து பார்ப்போம் என்று சொன்னார்கள். அவங்க சொன்னபடியே வியாபார கூட்டம் திரும்பி வந்தது. ஆட்களை அனுப்பி பல தேசங்களிலே பல இடங்களிலே விசாரித்தார்கள். எந்த நேரத்தில் சந்திரன் இரண்டாக பிளந்ததை மக்காவிலே இருந்தவர்கள் பார்த்தார்களோ அதே நேரத்தில் யாரிடத்திலெல்லாம் இவர்கள் கேட்டார்களோ அத்தனை பேருமே நாங்களும் பார்த்தோம், இரண்டாக பிளந்தது என்று சொன்னார்கள். ஆனாலும் அவங்களுக்கு நசீப் இல்லை, அல்லாஹ் அவங்களுக்கு இஸ்லாத்தை கொடுக்கல. இந்த இடத்துல நான் நிறுத்துகிறேன். ஒரு செய்தியை உங்களுக்கு தெளிவுபடுத்துவதற்காக, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா நபிமார்களோட உயர்ந்தவர்கள் சொல்கிறோமா இல்லையா? இந்த இடத்துலையும் அல்லாஹ் வெளிப்படுத்துகிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மக்களை அழைத்து கொண்டு போகிறார்கள். ஃபிரௌன் பின்னால் துரத்தி கொண்டு வந்தான். இடையிலே கடல் குறுக்கிட்டது. கையில இருக்கிற தடியின் மூலமாக கடலை அடித்தார்கள். 12 பாதையாக பிளந்தது. 12 சாராரும் அக்கறைக்கு போனார்கள் என்பது வரலாறு. மார்க்க விற்பனர்கள் சொல்கிறார்கள், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அற்புதத்தை செய்வதற்கு கடலுக்கு பக்கத்தில் இருக்க வேண்டிய தேவை இருந்தது. கையில் தடி தேவைப்பட்டது. அந்த தடியை தூக்கி அடிக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது. கடல் பிளந்தது. அது அற்புதம்தான். ஆனால் அதையெல்லாம் விட தாண்டி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வானுலகம் செல்லவில்லை, சந்திரனுக்கு பக்கத்திலே போகவில்லை, தடி எடுத்து அடிக்கவில்லை. இருக்கிற இடத்தில் அமர்ந்து கொண்டே ஆட்காட்டி விரலினால் சைகை காட்டினார்கள். அப்படியே 2 துண்டாக பிளந்தது. ரப்புல் ஆலமீன் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உயர்ந்த அந்தஸ்தை இங்கே வெளிப்படுத்துகிறான் என்று பெருமக்கள் எழுதி வைத்திருக்கிறார். பெருமானாருடைய காலத்தில் ஏற்பட்ட சவால்கள், எதிரிகளின் மூலமாக கேட்கப்பட்ட கேள்விகள் அனைத்திற்கும் உடனடியாக நபி அவர்கள் பதில் தந்து கொண்டே இருந்தார்கள். சாமானிய மனிதனால் சாதிக்க முடியாத, செய்ய முடியாத, கற்பனை கூட செய்து பார்க்க முடியாத பல்வேறு விஷயங்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தார். வரலாற்றில் எழுதப்பட்டிருக்கிறது, நபி அவங்க ஒரு இடத்துல உட்கார்ந்துருந்தாங்க. ஒரு கிராமவாசி அந்த வழியாக போனார். என்ன நினைச்சாங்களோ தெரில, அவரை கூப்பிட்டாங்க, இந்த வாரம் கூப்பிட்டாங்க. அவர் வந்தார். நீ எங்கே போகிறேன்னு கேட்டார். நபி அவங்க கேட்டார், நீ எங்கே போகிறீங்க? நான் என் வீட்டுக்கு போகிறேன், எங்கள் ஊருக்கு போகிறேன். ஒரு நல்ல செய்தி நான் ஒன்று சொல்லவா, அதை நீ எடுத்துகிட்டு போறியா அப்படின்னு கேட்டார் நபி அவங்க. ஒரு ஹைரான செய்தி நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? சொல்லுங்க. அந்த கிராமவாசி கேட்டார். நபி அவர்கள் சொன்னார்கள், تشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأن محمدا عبده ورسوله. அல்லாஹுவை தவிர வேறு இறைவன் இல்லை, அவன் மட்டும்தான் இறைவன். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாகிய நான் அல்லாஹுடைய அடியாராக தூதராக இருக்கிறேன் என்று நீ சாட்சி சொல்ல வேண்டும் என்று சொன்னார்.
இந்த கிராமவாசி திருன்னு முடித்தார். சம்பந்தமே இல்லாமல் நம்மளை கூப்பிட்டு அல்லாஹ் தான் ஒருத்தன்னு சொல்கிறாங்க, இவங்களை நபின்னு ஏற்றுக்க சொல்கிறாங்க. உடனே அவர் கேட்டார், இதுக்கு என்ன ஆதாரம்னு கேட்டார். நீங்கள் சொல்கிறீங்களே இதுக்கு என்ன ஆதாரம்? அங்கே யாருமே இல்லை. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தார்கள், தூரமாக ஒரு மரம் நின்று கொண்டிருந்தது. நபி அவர்கள் கை காட்டினார்கள், இங்கே வா என்று அழைத்தார்கள். மரம் வந்தது. இதோ இந்த மரம் தான் சாட்சி என்றார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நான் நபியா இல்லையா என்று கேட்டார்கள். மரம் சொன்னது, தஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. 3 முறை மரம் சொன்னது. அதை அவர் பார்த்தார், திரும்பி போயிடுச்சு மரம். கற்பனைக்கே எட்டாத விஷயம், சிந்திப்பதற்கே முடியாத விஷயம், எவ்வளவு பெரிய விஞ்ஞானிகளும் தோற்று போகிற விஷயம். நான் போய் என் மக்கள்கிட்ட சொல்றேன்னு போனார். போறப்ப சொல்லிட்டு போனாரு, அவங்கெல்லாம் அந்த செய்தியை சொல்லுவேன், நம்புனா நான் அவங்க எல்லாத்தையும் கூட்டிட்டு வருவேன், இல்லைன்னா கண்டிப்பா நான் அவங்களோட வந்து இருந்துக்குவேன் என்று சொல்லிவிட்டு போனார். அதே மாதிரி அவர் போனாரு, போய் சொன்னாரு. சிலர் ஏற்றுக்கொண்டார்கள், பலர் ஏற்கவில்லை. நபி அவர்களோடு வந்து அவர் தன்னை இஸ்லாத்திலே ஐக்கியப்படுத்திக் கொண்டார். புர்தா ஷரீஃப்னு சொல்லிட்டு ஒரு அழகான ஒரு காவியம், நபிகளாரை புகழ்ந்து இமாம் பூஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அவர்களால் எழுதப்பட்ட ஒரு காவியம். ஒவ்வொரு அரபிக் கல்லூரிகள்லையும் வெள்ளிக்கிழமை ராத்திரி புர்தா ஷரீஃப் எல்லா மாணவர்களும் உட்கார்ந்து ஓதுவாங்க. அதில் நிறைய பரக்கத்துகள் இருக்குது, அது தனியாக ஒரு வாரம் இன்ஷா அல்லாஹ் சொல்லணும். அந்த புர்தா ஷரீஃப்ல இமாம் பூஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த வரலாறை எழுதுகிறார்கள். ஜாஅத் லிதஅவதிஹில் அஷ்ஜாரு சாஜிதத்தன், ஜாஅத் லிதஅவதிஹில் அஷ்ஜாரு சாஜிதத்தன் தம்ஷி இலைஹி அலா சாக்கிம் பிலா கதமி. நபி அவர்கள் அந்த மரத்தை அழைத்த போது சாஸ்தாங்கம் செய்து கொண்டே, சஜ்தா செய்து கொண்டே வந்தது. தம்ஷி அலா சாக்கிம் பிலா கதமி, கால்களே இல்லாமல் தன்னுடைய தண்டின் மீது அது நடந்து வந்தது என்ற வரலாறை இமாம் பூஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பதிவு செய்கிறார். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழும் காலத்திலே தன்னிடத்திலே கேட்கப்பட்ட கேள்விகள், தன்னை அவமானப்படுத்த வேண்டும் என்று நினைத்தவர்கள் அல்லது சொல்ல வேண்டிய ஆதாரங்கள் அனைத்தையும் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு வழங்கிக் கொண்டே இருந்தார். அவர்களுடைய அந்தஸ்தையும் கண்ணியத்தையும் பல கோணங்களில் அல்லாஹ் உயர்த்தி வைத்திருக்கிறார். நபி அவர்கள் வஹி இறங்கிக் கொண்டிருந்த நேரம், நபி அவங்களுக்கு எழுத படிக்க தெரியாதில்லை, உம்மி நபின்னு தானே சொல்றோம். எழுத படிக்க தெரிந்தவர்களை வஹியை எழுதுவதற்காக நபி அவர்கள் நியமித்திருந்தார்கள். அவங்களுக்கு பேர் காத்திபுல் வஹின்னு பேர், வஹியை எழுதக்கூடியவர்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொல்லுவாங்க, அதை நபி கேட்டுட்டு அப்படியே ஓதுவாங்க. யார் பொறுப்பாளர்களோ அவங்கள்ட்ட சொன்னோன்னு அவங்க எழுதி வச்சுருவாங்க. தோள்களில் இன்ன பிற பொருட்களில் எழுதி வைப்பாங்க. பிற்காலத்தில் தான் அது ஒன்று சேர்த்து மொத்தமாக குர்ஆனுடைய வடிவத்திலே வந்தது. துட்டு துட்டாக தான் இருந்துச்சு. அது மாதிரி ஒருத்தர் நபி அவங்களுக்கு தேவைப்பட்டுச்சு. கிறிஸ்தவராக இருந்த ஒருவர் முஸ்லீமாக ஆயிட்டார். நபி அவங்களோட ரொம்ப நெருக்கமாக இருந்தார். ஒவ்வொரு வஹியையும் கேட்டுகிட்டே இருப்பார். சூரத்துல் பக்ரா, சூரத்து ஆல இம்ரான், ஒரு 3-4 ஜுஸு ஃபுல்லாக மனப்பாடம் ஆகிட்டார். அவருக்கு எழுத தெரியும். நபி அவங்க அவரை கூப்பிட்டு, நீ வஹி எழுதுகிற பொறுப்பை வச்சுக்கோ, என் பக்கத்தில் இரு அப்படின்னு பொறுப்பு கொடுத்தாங்க. கிறிஸ்தவர் இஸ்லாமானார். இஸ்லாத்தின் மீது ஈர்ப்பு ஏற்பட்டது. குர்ஆன் ஷரீஃபை மனனம் செய்தார். உயர்ந்த அந்தஸ்தில் இருந்தார். வஹியை எழுதுகிற பொறுப்பை நபி அவர்கள் ஒப்படைத்தார்கள். அவர் எழுதினார். ஒரு தடவை ஒரு ஆயத்து இறங்கியது. 18வது ஜுஸூல சூரத்துல் முஃமினூன் அப்படிங்கிற அத்தியாயத்தில் வரக்கூடிய ஒரு வசனம் இறங்கியது. குழந்தையினுடைய அந்த சிசு தாயின் கருவறையில் உருவாகுதில்லை, அது சம்பந்தமான செய்தி எல்லாம் சொல்கிறார். ثم خلقنا النطفة علقة فخلقنا العلقة مضغة فخلقنا المضغة عظاما فكسونا العظام لحما. அல்லாஹ் சொல்கிறான்,
தாயின் கருவறையில் விந்திரிய துளியாக மனிதனுடைய ஆரம்பம் இருக்கிறது, பிறகு இரத்த கட்டியாக மாறுகிறது, பிறகு சதை கட்டியாக மாறுகிறது, பிறகு எலும்புகள் எல்லாம் அதில் அணிவிக்கப்படுகிறது என்ற கருத்துப்பட உள்ள வசனத்தை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்ல நபி அவர்கள் கேட்டு அதை சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். அந்த வசனம் முடியலை. கடைசியில் எப்படி வருது? ஃபதபாரக்கல்லாஹு அஹ்ஸனுல் ஹாலிகீன். என்ன அழகா அல்லாஹ் படைச்சிருக்கிறான் அப்படின்னு அந்த ஆயத்து முடியுது. ஃபதபாரக்கல்லாஹு அஹ்ஸனுல் ஹாலிகீன்ங்கிறத நபி அவங்க சொல்லலை. ثم خلقنا النطفة علقة فخلقنا العلقة مضغة فخلقنا المضغة عظاما فكسونا العظام لحما ثم أنشأناه خلقا آخر. அது வரைக்கும் நபி அவங்க சொன்னாங்க. இதை கேட்டுக்கிட்டே இருந்த உடனே அதனுடைய அர்த்தத்தில் லயித்து போய் அதை எழுதி கொண்டிருந்தவர் முந்திக் கொண்டு சொல்லிவிட்டார், ஃபதபாரக்கல்லாஹு அஹ்ஸனுல் ஹாலிகீன் என்று சொல்லிவிட்டார். நபி அவங்க சொல்லல, சொல்லாமலே அவர் சொல்லிட்டார். அல்லாஹ் என்ன அழகா படைச்சிருக்கிறான் அப்படின்னு. உடனே நபி சொன்னாங்க, ஆமா இதுதான் வசனம், அதை எழுதிருந்தாங்க. இந்த ஆளு சும்மா எழுதிட வேண்டியதானே. சில நேரங்களில் தமிழில் சொல்லுவாங்கல்ல, குருவி உட்கார்ந்துச்சு பனம்பழம் விழுந்துச்சுங்கிற கதையா. எது ஆயத்தா வரணுமோ அதை நபி அவங்க சொல்றதுக்கு முன்னால யதார்த்தமா அவர் சொல்லிட்டாரு. சொன்ன உடனே அதுதான் ஆயத்து வசனம் நீ எழுது நபி அவங்க சொன்னாங்க. சொன்ன உடனே பரவாயில்லை, நமக்கு எல்லாம் ஒரு கண்ணியம் கொடுத்துருக்கிறான் அப்படின்னு அவர் எழுதிட்டு நிப்பாட்டி இருக்கணும். அவர் என்ன தெரியுமா பண்ணிட்டாரு? நபியே, உங்களுக்கு வகி இறங்குற மாதிரி எனக்கும் இறங்குதுன்ட்டாரு. எவ்வளவு பெரிய மோசக்கார ஆளு பாருங்க. ஃபதபாரக்கல்லாஹு அஹ்ஸனுல் ஹாலிகீன். சில நேரங்கள் நம்ம யதார்த்தமா நடக்கும். ஒருத்தன் நம்மகிட்ட பார்க்க வருவான், அவன் என்ன பேச போறாங்கிறது ஆளை பார்த்த உடனே சொல்லிடலாம். கோபமா வர்றாரு, இல்லை சிரிச்சுட்டு வர்றாரு, இன்னைக்கு மூடு நல்லா இருக்கு அப்படிலாம் நம்ம சொல்லிக்கிறோம்ல. இது மாதிரி அந்த வார்த்தையினுடைய அமைப்பை வைத்து அரபு மொழியினுடைய இலக்கணம் இலக்கியத்தினுடைய சூழ்நிலைகளை வைத்து இப்ப தபாரக்கல்லாஹு அஹ்ஸனுல் ஹாலிகீன் என்பதை நபி அவர்கள் சொல்வதற்கு முன்னரே அவர் சொல்லிவிட்டார். அதை சரின்னு எடுத்துட்டு போயிருக்கலாம். உங்களுக்கு வர்ற மாதிரி எனக்கு வகி வருதுன்னு சொன்ன உடனே நபி ஒண்ணுமே பேசலை. அதோடு அவர் எந்திச்சு போயிட்டார். அந்த வார்த்தை ஈமானையே பாதிச்சிருச்சு. உங்களுக்கு வர்ற மாதிரி எனக்கு வருதுன்னு என்ன அர்த்தம்? நீங்கள் நபி நானும் நபின்னு சொன்ன மாதிரிலாம் அர்த்தம். இவன் கடைசி நபியாச்சே. நபியோட உள்ளத்தில் கடுமையான கவலை, இவங்க அந்த மனுஷன் இப்படி ஆயிட்டாரு. நபி அவங்க மஜ்லிஸுக்கு வர்றதில்லை, வகை எழுதுறதில்லை. கொஞ்ச நாள் ஆச்சு, மௌத்தா போயிட்டார். தன்னுடைய பழைய மதத்துக்கே போயிட்டார், மௌத்தா போயிட்டார். இது வரைக்கும் இல்லை செய்தி, இதுக்கு பின்ன உள்ளதான் ரொம்ப நம்ம கவனிக்க வேண்டிய செய்தி. இறந்து போனோம்னு அவர் சொந்த பந்தங்கள்லாம் சேர்த்து அவர் அடக்கம் பண்ணாங்க. அடக்கம் பண்ணிட்டு நைட் வீட்டுக்கு போயிட்டாங்க. காலையில் பார்த்தா அவருடைய ஜனாசா மேலே வந்துருந்துச்சு. மக்கள் எல்லாம் ஒன்று கூடிட்டாங்க. என்னப்பா இது, இந்த முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி பண்ணுறாங்க? அவர் கூட இருந்தாங்க, வகி எழுதினாரு, குடிக்கலான்னு வந்துட்டாரு, விட்டு போக வேண்டியதானே. உள்ள புதைச்ச மையத்தை தூக்கி வெளியே போட்டிருக்காங்களே, விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் என்ன குழி தோண்டினாங்களோ அதை விட பயங்கரமான ஆழமான குழி தோண்டிலாம் தோண்டி, இப்போ உள்ள லேட்டஸ்ட்டாக சொல்லுவாங்க ஜேசிபிலாம் வச்சு பெருசாக தோண்டி உள்ள தூக்கி போட்டாங்க. மறுநாள் பார்த்தா அந்த ஆள் வெளியே வந்து கிடந்தார். லஃபகத்துஹுல் அர்து, ஹதீஸில் வருகிறது, லஃபகத்துஹுல் அர்து, பூமி அவரை துப்பியது, எனக்கு வேண்டான்னுச்சு. பூமி அவரை ஏற்றுக்கல. மறுநாள் அப்படித்தான் 3 நாளாக தூக்கி தூக்கி போட்டாங்க. உள்ளே தூக்கி அடக்கம் பண்ணி பார்த்தாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு குழியை தோண்டி உள்ளே போட்டு வருவாங்க. வீட்டுக்கு போயிட்டு காலையில் வந்து பார்த்தா ஜனாசா மேலே கிடக்கும். இந்த செய்தி நமக்கு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய படிப்பு என்ன தெரியுமா? நபியினுடைய உள்ளத்தை புண்படுத்தினால், நபியினுடைய செயலுக்கு மாற்றமாக நடந்தால், ஷரியத்துக்கு எதிராக நடந்தால் பூமி கூட அவரை தாங்கிக் கொள்ள வேணாம். ரப்புல் ஆலமீன் அவ்வளவு பெரிய மரியாதை வைத்திருக்கிறார், கண்ணியத்தை வைத்திருக்கிறார். கால்நடைகளும் இங்கும் அங்கும் போகக்கூடிய உயிரினங்களும் அவரை கடித்து கொதறி ஒன்றுமில்லாமல் அழிந்து போகாது என்று வரலாறு நிறைவு பெறுகிறது. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கண்ணியத்தை எந்த நேரத்திலும் நாம் குறைத்து விடக்கூடாது. நபி அவருடைய சுன்னத்தை எந்த நேரத்திலும் அவமானப்படுத்தி விடக்கூடாது. நபி அவர்களுடைய செயல்பாடுகளை பேச்சுக்களை நமக்கு புரியவில்லை என்றால் ஒதுங்கிவிட வேண்டுமே தவிர அதை பற்றி தவறான விமர்சனங்கள் செய்து நபி அவர்களுக்கு எதிரானவர்களாக நாம் ஆகிவிடக்கூடாது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நம்மை அறியாமல் ஈமான் போய்விடும். அதுதான் இங்க முக்கியமான விஷயம். ஈமான் போயிடுச்சுன்னா இந்த உலகத்தில் எப்படியோ வாழ்ந்துடலாங்க, மறுமை முழுக்க பாழா போயிடும். ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க. ரொம்ப கவனமாக இருக்கணும்.
ஒவ்வொரு விஷயத்திலும் ரொம்ப கவனமாக இருக்கணும். மிகப்பெரிய நெருக்கம் பெற்றவர்களே ஒற்றை வார்த்தையால் தூக்கி எறியப்பட்டிருக்கிறார்கள் என்பதை தான் நாம் யோசிக்க வேண்டும். நம்ம எத்தனை வார்த்தை பேசிக்கிட்டு இருக்கோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணியத்தை புரியாமல், அவருடைய அந்தஸ்தை விளங்காமல், எத்தனை நேரங்களிலே விளையாட்டுத்தனமாக கிண்டலும் கேலியுமாக யார் யாரோ பேசுறாங்க. நமக்கு அதை பத்தி கவலை இல்லை, நம்ம பேசக்கூடாதுன்னு தான் நமக்கு நோக்கம். நான் முதலில் சரியாக வேண்டும், என் குடும்பம் சரியாக வேண்டும், என் குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் சரியாக வேண்டும், அத்தனை பேரையும் சீராக்க வேண்டிய பொறுப்பு இடத்தில் இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஹ்ராஜுக்கு போயிட்டு வந்தாங்க. போயிட்டு வந்து ஃபஜ்ர்ல எல்லா மக்களுக்கும் சொல்றாங்க, நான் மிஹ்ராஜுக்கு போயிட்டு வந்தேன், பைத்துல் முகத்தஸுக்கு போனேன், நபிமார்களை பார்த்தேன், வானத்துக்கு போனேன், சொர்க்கத்தை பார்த்தேன், நரகத்தை பார்த்தேன். நபி அவங்க சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. நபி அவர்களை திக்குமுக்காட வைக்க வேண்டும் என்பதற்காக ஒரு சிலர் அவங்கள்ட்ட வந்து கேள்வி கேட்குறாங்க. ஹத்தீம் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது கஅபாவில், ஹத்தீமுல் கஅபா. கஅபாவுக்கு பக்கத்தில் ஒரு இடுப்பளவு ஒரு சோறு ஒன்று கட்டியிருப்பாங்க. ஹஜ் உம்ராவுக்கு போனவங்களுக்கு தெரியும், அதுக்கு பேர் தான் ஹத்தீமின் பேர். அங்கே உள்ளே போய் நின்று தொழுதா கஅபாவுக்கு உள்ளேயே தொழுத மாதிரி, அவ்வளோ பெரிய அதிர்ஷ்டம் வச்சுருக்கிறான். அந்த இடத்துல நபி அவங்க என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க, நீங்களாவது பைத்துல் முகத்தஸ் போனதாவது அப்படின்னு பேச ஆரம்பித்தாங்க. முனாஃபிக்குகள் நயவஞ்சகர்கள் எல்லா இடத்துலையும் இருப்பாங்கல்ல. அதில் ஒருத்தர் கேள்வி கேட்டார், நீங்கள் போயிட்டு வந்தேன்னு சொன்னீங்களே, பைத்துல் முகத்தஸ் சம்பந்தமான செய்திகளை சொல்லுங்கள், அதனுடைய அடையாளங்களை சொல்லுங்கள், தூண்களை சொல்லுங்கள், படிக்கட்டுகளை சொல்லுங்கள் என்றெல்லாம் கேட்டார். ஹதீஸிலே வருகிறது, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஃபஜல்லல்லாஹு லீ பைத்துல் மக்தஸ், பல 100 மைல்களுக்கு அப்பால் இருக்கிற பைத்துல் முகத்தஸை அல்லாஹ் திரையை விலக்கினான். நான் அப்படியே இங்கு இருந்து கொண்டே பார்த்தேன், அப்படியே எனக்கு சோத்துல தெரியுது பைத்துல் முகத்தஸ். அவர்கள் கேள்வி கேட்க கேட்க பார்த்து கொண்டே அத்தனைக்கும் நான் விளக்கம் சொன்னேன் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சஹீஹ் புகாரியில் இந்த நபிமொழி வருகிறது. பெருமானுக்கு எவ்வளவு பெரிய அந்தஸ்து எல்லாம் கொடுத்தாங்க. இந்த இடத்துல தான் ஒரு செய்தி எழுதப்பட்டிருக்கிறது. ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு ஆற்றல் கொடுத்திருந்தாங்க. என்ன ஆற்றல் தெரியுமா? காற்றை கட்டுப்படுத்தி கொடுத்திருந்தாங்க. அவங்க நினைச்சா பல்லக்கில் ஏறி உட்கார்ந்துட்டு காற்றை கூப்பிடுவாங்க, அதை அப்படியே தூக்கிட்டு போகும். நிமிஷத்துக்கு பல கோடி மைல் அப்பால போயிட்டு வந்துடுவாங்க. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஏதேனும் ஒரு செய்தியை பார்ப்பதாக இருந்தால் காற்றுக்கு கட்டளையிட்டு பறந்து போய் பார்க்க வேண்டும். ஆனால் எங்கள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போக வேண்டியதில்லை. இருந்த இடத்தில் அமர்ந்து கொண்டே பைத்துல் மக்தஸை பார்த்தார்கள். ரப்புல் ஆலமீன் பார்வையை விசாலமாக ஆக்கினார். சஹீஹான இன்னொரு நபிமொழியிலே வருகிறது, ஒரு தடவை நபி அவங்க இமாமா இன்னும் தொழு வச்சுக்கிட்டு இருந்தாங்க. சஃப்ல பின்னாடிலாம் மக்கள் முகத்தில் நிற்கிறாங்கல்ல, அது மாதிரி இருக்கிறப்போ ஒருத்தர் முன்னால பின்னால போயிட்டு வந்துட்டே இருந்தார். தொழுது முடிச்சோன்னு சொன்னாங்க, இங்க பாருங்க, நான் முன்னால தான் நிற்பேன், முன்னால மட்டும்தான் பார்ப்பேன்னு நினைக்காதீங்க, முன்னால பார்க்குற மாதிரியே நான் பின்னாலையும் பார்ப்பேன் என்றார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எவ்வளோ பெரிய ஆற்றல் எல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்க. முன்னாடி நின்னாலும் பின்னாடி நிற்கிறவங்க தெரியும். ரப்புல் ஆலமீன் அவ்வளோ பெரிய ஆற்றலை கண்ணியத்தை கொடுத்திருந்தார். ஒவ்வொரு நேரத்திலும் ஒவ்வொரு நிமிஷத்திலும் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய செய்திகள் படிக்க படிக்க கேட்க கேட்க அவருடைய கண்ணியம் உள்ளத்தில் உயர்ந்துகிட்டே இருக்க வேண்டும். அரபு பாலைவனத்தில் தண்ணிக்கு எப்பவுமே பஞ்சமாக தான் இருக்கும். எந்த சஃபரில் எந்த பயணத்தில் போனாலும் குடிக்கிறதுக்கு தண்ணி எடுத்துகிட்டு போவாங்க. நீண்ட நெடிய நாட்கள் போகிறப்ப தண்ணி இல்லாமல் ஆகி போயிடும். அது யதார்த்தமாக ஏற்படுறதான். அப்படி தான் ஒரு தடவை மதீனாவுக்கு பக்கத்தில் ஜூரா என்ற ஒரு இடம், அங்கே போய் இருக்கிறப்ப பார்த்தா தண்ணி காலியாக போச்சு. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, குடிக்கிறதுக்கு தண்ணி யாரும் வச்சுருக்கிறீங்களான்னு. அவங்கவுங்க இருக்கிற பாத்திரத்தில் ஒரு சொட்டு 2 சொட்டு இருந்ததெல்லாம் சேர்த்து ஒரு கோடையில் கொண்டு வந்து கொடுத்தாங்க. ஹதீஸில் வருகிறது, நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த குவளையை வாங்கி இருக்கிற தண்ணீரை தங்களுடைய விரலில் படும்படியாக ஊற்றினார்கள். சஹாபாக்கள் சொல்றாங்க, 2 விரல்களுக்கு இடையில் இருந்து நீரூற்று வருவதை நான் பார்த்தேன். 300 பேர் அந்த சபையில் இருந்தோம், அத்தனை பேர் அந்த தண்ணியை குடிச்சோம்.
இன்னொரு ஹதீஸில் வருகிறது, ஹுதைபியா உடன்படிக்கை நடந்தது ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டு. அந்த நேரத்தில் எங்களுக்கு தண்ணி இல்லாமல் ஆகி போச்சு. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தண்ணி இருக்கான்னு கேட்டாங்க. தோல் பாத்திரத்தில் எங்கள்கிட்ட ஒரு சிலருக்கு தண்ணி இருந்துச்சு, அதை கொஞ்சம் கொண்டு வந்து கொடுத்தோம். அதை வாங்கி வச்சுக்கிட்டு தங்களுடைய விரலில் படும்படியாக அந்த தண்ணீரை ஊற்றினார்கள். அது விரலிலிருந்து வந்ததா அல்லது தோல் பையிலிருந்து வந்ததா என்று தெரியவில்லை. 1500 பேர் இருந்தோம். அத்தனை பேரும் குடித்தோம், அத்தனை பேரும் ஒது செஞ்சோம். அவ்வளவுதான் நபியின் சக்தி நினைக்காதீங்க. 1,00,000 பேர் இருந்தாலும் தண்ணி எங்களுக்கு கிடைச்சிருக்கும் என்றார்கள் சஹாபாக்கள். எல்லாம் புகாரில, முஸ்லீம்ல. நம்ப தகுந்த நபிமொழி கிரந்தங்களிலே நபிகளாருடைய கண்ணியத்தை பற்றி, அவருடைய சிறப்பை பற்றி, அவருடைய வாழ்க்கையிலே நடந்த அற்புதங்களை பற்றி மிகச்சிறப்பாக எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு நேரத்திலும் தான் நபி என்பதை சஹாபாக்களுக்கு சொல்லிக்கொண்டே இருந்தார். ஹைபருடைய போருக்கு போயிட்டு நபி அவங்க திரும்பி வந்தாங்க. சஹ்பா என்ற இடத்துல தங்கி இருந்தாங்க. அசருடைய தொழுகையை அவ்வளவு வக்திலே தொழுதுட்டாங்க. ஷாஃபி மதுஹபெல்லாம் 3:30 மணிக்கு அசர் தொழுதுறாங்களா, 3:30 மணி 4 மணிக்கு. அது மாதிரி ஒரு சமயத்தில் நபி அவங்க சஹ்பாங்கிற இடத்துல அசர் தொழுதுட்டாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு வெளியே போயிருந்தாங்க. நபி அவங்க அசர்லாம் தொழுதுட்டு ஓய்வுக்காக உட்காந்துட்டாங்க. நபியை பார்த்த உடனே அலி வந்து பக்கத்தில் உட்காந்துட்டாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலியை பார்த்த உடனே அலியினுடைய மடியில தலை வச்சு தூங்கிட்டாங்க. அலி ரலியல்லாஹு அசர் தொடலை. சூரியன் மறைந்து விட்டது. சூரியன் மறைந்ததுக்கு முன்னால் அசர் தொடணும்ல. சூரியன் மறைஞ்சிருச்சு. திடீர்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண் விழித்து பார்த்து, அலி அசர் தொழுதியான்னு கேட்டாங்க. இல்லை நாயகமே, நீங்கள் தொழுது எனக்கு தெரியாது, நான் வெளியே போயிருந்தேன். நீங்கள் வந்தோடனே நான் இங்கே படுத்துட்டீங்க, கால் அசையாமல் அப்படியே நான் உட்காந்துட்டேன். ஹதீஸிலே வருகிறது, நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனடியாக தன்னுடைய கரங்களை ஏந்தி துஆ செய்கிறார்கள். அல்லாஹும்ம இன்ன அப்தக அலியன் அஹ்தபிசு பினஃப்ஸிஹி அலா நபியிக ஃபரத்தி அலைஹி ஷர்கஹா. அல்லாஹ்வே, உன்னுடைய அடிமை அலி ரலியல்லாஹு அன்ஹு உன்னுடைய தூதருக்கு பணிவிடை செய்வதற்காக தொழாமல் இருந்திருக்கிறார். சூரியனை திருப்பி அனுப்பு என்றார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, நபி அவங்க கையை உயர்த்திட்டு கீழே போடல, நாங்கள் அந்த மலையினுடைய உச்சியை பார்த்தோம், மறைந்த சூரியன் மீண்டும் வந்தது. அலி ரலியல்லாஹு அன்ஹு தொழுதார்கள். அசர் தொழுங்கன்னா இது நபிக்காக வரல, அலிக்காக அல்லாஹ் அனுப்பினான். இது மாதிரியான ரிவாயத்துகள் நிறைய ஹதீஸ்களிலே வருகிறது. வேறொரு ரிவாயத்திலே வருகிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலியினுடைய மடியில் தலை வைத்து படுத்ததும் வஹி இறங்க ஆரம்பித்தது. வஹி இறங்க ஆரம்பிச்சுன்னா ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, சில நேரங்களில் என் மடியில் நபி அவங்க படுத்திருப்பாங்க, வஹி இறங்க ஆரம்பிச்சிச்சுன்னா என் தொட 2 பிஞ்சு ஒரு அளவுக்கு இருக்கும், அந்த அளவுக்கு வெயிட் இருக்கும் வஹி இறங்குகிற போது. அப்போ எப்படி அலி அவரால் எதிர்க்க முடியும்? வஹி இறங்க ஆரம்பித்து விட்டது. கை கால்கள் அசைக்க முடியாமல் அப்படியே உட்கார்ந்துட்டாங்க. பார்த்தா சூரியன் மறைஞ்சிருச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்சாங்க. திரும்ப சூரியன் வந்தது. அலி ரலியல்லாஹு அன்ஹு அசர் தொழுதாங்க. ரப்புல் ஆலமீன் நபிகளாருக்கு அத்தனையும் வசப்படுத்தி கொடுத்தார். கடல்களை கட்டுப்படுத்தி கொடுத்தான், சூரியனை கட்டுப்படுத்தி கொடுத்தான். அவர்கள் நினைத்ததை செய்யக்கூடிய பேராற்றல் அல்லாஹ் தான் வழங்கினான். நம்ம யாரும் நபி அல்லான்னு சொல்றது இல்லை. அல்லாஹ் தான் நபி, நபி தான், அதுல எந்த மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் நபியினுடைய அந்தஸ்தை உயர்ந்த இடத்தில் பார்க்க வேண்டும், மனித புனிதராக நினைக்க வேண்டும், நபிகள்மார்களின் தலைவராக நினைக்க வேண்டும். நீனும் நானும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லி நபிகளை நம்ம எப்படி சொல்ல முடியும்? ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணியத்தை முழுமையாக